அப்போது அறிவையரும் ஆதிமூகம் நோக்கி எப்போது உன்மருட்டு எல்லாமீக அறிவேன் சோலி மிக பண்ணாதே சுகமாயங்களை விட்டு விடு கேலி மிக செய்யாதே கெஞ்சுகவாய் பெண்ணாரே பாதகங்கள் ஏறாதே பாவையரை விட்டு விடு தோதகமாய் வேத்தை தோகையரோடராது எங்கள் மயக்கம் எல்லாமீக தெளிந்து சங்கை எங்கள் பாதிக்கு தானேக வைத்து விடு கேட்டு அந்த நாராயணரும் கிளிமொழியோடு தூரைப்பார் நாட்டமடவாரே நான் என்ன செய்தேன்கான் உங்களை நான் கட்டி ஓடி மிக போகாமல் எங்களோட பொற்பதியில் இட்டிருக்கோ பிள்ளாய் சொல் போக வேணுமென்றால் பொழுதிருந்து போகலாமே ஏக வேணுமென்றால் எழுந்திருந்து ஏகலாமே மாய திருமேனி மனதுள் ஒன்று அடக்கி வாய திருவாய் மலர்ந்து உரைத்திடவே பெண்ணாலும் வாயுரைத்தார் போலே மனது மிக சொல்லாதே நீயுரைத்த நெஞ்சோம் நினைப்பு வேறாயிருக்கும் மாயாமறிவாரோ மாயாதி உன் சூச்சம் உபாயமறிய ஒருவராலும் இயலாது என்று மாகுமறி இப்படியே சொன்னவுடன் நன்று நன்று என்று நாராயணர் பின்னெதுரைப்பார் பெண்ணே எனதுடைய பேரழகி பெண்மையிலே கண்ணே எனது கனியே என் தள்ளமுதே அமுதவாய் சொல்லழகி ஆச்சார விச்சழகி குமுதவாய் பெண் கண்ணே குமரி பகவதியே தேனே மயிலே திகட்டாதல்லமுதே மானே குயிலே மரகத பெண் ஓவியமே கெஞ்சுகவாய் பெண்ணே கிளிமொழி என் மாமையிலே செஞ்சுடரே நல்ல திரவிய மாமணியே பொன்னோம் பகவதியே பிள்ளாய் நான் சொல்வது கேள் என்னுடைய பேரில் எல்லளவோ குற்றமில்லை கலியளிய வயது காலம் சரியானதினால் வலிய யுகமான வாய்த்த தர்ம நல்புவிதான் பிறப்பதினால் இந்த
பெரும்புவியில் நான் பிறந்து சிறப்பதுகள் செய்து செய்கருமாம் தான் முடித்து நாடாள நமக்கு நல்ல பலனானதினால் தாடாண்மையான சக்தி பகவதியே உண்மைதான் சொல்லுகிறேன் ஓவியமே நீ கேளு தன்மையல்லால் வேறு தப்பிதங்கள் சொல்லேன் நான் மாது உமையாள் வாய்த்த குல பார்வதியாள் தீது புகழ் லட்சுமியாள் சிறந்த பகவதியாள் மண்டை காட்டாள் தெய்வமாடந்தைகள் எருவேர்கள் குன்றையோரை வள்ளி கோதை தெய்வானை வரை பூமடந்தை நல்ல பொன்னறிய தேவியரில் பார்மடைந்தை கண்ணி பாணி மடந்தை முதல் எல்லாரும் கூடி இருக்க ஒரு தலத்தில் வல்லாருமீசர் வகுத்துரைக்க நீகேளு கலியன் வரம் பெற்று கையிலைதனை விட்டவனும் திலியனுகத்தில் தேவி அவள் பெண்ணுடனே வருகமந்த வேளையிலே மாமுனீரோமரிசி திருமுமையாள் வங்கரோடு சென்று நின்று எதுரைப்பார் நல்ல பரமேஸ்வரரே நாடி இந்த கலியன் வெல்ல கூடாதவரும் வேண்டியவன் போறதினால் எக்காலம் ஐயா இவன் முடிவு ஆவதுதான் அக்காலமெல்லாம் அருளும் என்றார் ஈஸ்வரரே நல்ல பரமேஸ்வரரும் நாடி முனி கேட்டதற்கு சொல்லலுற்றார் வெண்ணி செவி கொடுத்து கேட்டிருநீ மாமுனி கேளன்று மாயரந்த ஈஸ்வரரும் தாமுனிந்து சொன்ன தன்மை மீக கேளு பொல்லா கலியன் பொந்தியடி வேறவே எல்லாம் அறிய லக்கரிய கூறினாராம் இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் வகையாம் சிவஞான நினைவு செல்லாது தேசமதில் கோலைகளவு ரம்ப கோள்கள் மீகொந்திருக்கும் தாலை ஞான வேதம் தாடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்குமார் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பார் பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகை போலிருக்கும் கள்ள கணவருட கருத்து மிக மாதருக்காம்
கோடியுடன் பிறந்த கோதையரை வெண்ணனவே நாடியவரண்ணி நாணியிறப்பார் கோடி வாரி கோபிக்கும் வாங்கும் சீல இடங்கள் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும் கீழ் சாதி எல்லாம் கருவிதங்கள் மிஞ்சியவர் மேல் சாதி தன்னை வேலை கொண்டுதான் வருவார் வம்புக்கு நோக்கம் வாக்கில் மீக இருக்கும் அன்புக்கு நோக்கம் அடங்கி மீக இருக்கும் மனுவதிலே கற்பிழகாம் மாதர் கற்பேதான் அளந்து தானுவாய் புருஷருட தன் வாக்கு கேளாமல் தெய்வ நீலைகள் தேசமதில் காணாது மை நெறிய வெண்ணார் மனு நீதம் காணாது ராச நெறி நீதம் ராட்சியத்தில் காணாது பிராயம் வரும் முன்னே பெண்கள் நீலை அழிவார் தெய்வமடவார் தேசமதிலே வருவார் வையாமறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார் பார்வதியாள் ஈஸ்வரியாய் பரமேஸ்வரியாளும் சீர்பதியரான சீதாதேவி முதலாய் கன்னி குமரி கைலை புகழ் மாதரெல்லாம் உன்னி அவர்கள் ஒரு தலத்திலே கூடி வாழ்ந்திருப்பார் மங்களமாய் மக்கள் கிளை வாழ்வுடனே தாழ்த்திறந்து மாகலியன் தன்னால் மடிந்திடுவான் இப்படியே இந்த காளிமாயும் லக்கனவே அப்படியே மாமுனிக்கு அருள சீவனாரும் பின்னோ முனியும் பிஞ்சுகனோடு கேட்பான் துன்னு புகழ் ஈஸ்வரரே தெய்வமடவார்களெல்லாம் கலியுகத்தில் அவர்கள் கட்டாய் ஒரு தலத்தில் சாலிவில்லாதே வாழ்ந்து சந்ததிகள் வாழ்வுடனே வாழ்ந்திருப்பார் என்று வகுப்புரை தீரீஸ்வரரே கூர்ந்திவர்கள் தன்னை கோலமணம் செய்வது யார் யானறிய சொல்லும் ஆதியன தொழுதார் தானறிய சொன்ன தன்மை மீக கேளும் நாட்டு குற்றம் கேட்டு நல்லோரை தேர்ந்தெடுத்து கேடுகளின் ஈசருட கிளை வழிகளும் மறந்து தெய்வ சான்றோர்களுக்கு செங்கோல் மீக கொடுத்து மெய்வரம் வாய்தரும மேன்மை மூடியும் தரித்து தரும புவியாள தாட்டீகவை கொண்டரும் பொறுமை குலமானதிலே பிறக்கிறாரானதினால்
நாங்கள் எல்லோரும் நாமனும் அவர்க்குள்ளாவோம். தாங்கி ஒரு பொருள் போல் தானிருப்போம். அப்போது ஒரு பொருளாய் வந்து உருவெடுப்பதானதினால் திருமடந்தை யாவரையும் செய்யும் மன்னர்தானவராம் என்று சொல்ல இசைந்த முனி நல்லதென்று நன்று நன்றையா நல்ல காரியமெனவே சந்தோஷம் கொண்டு தானிருந்தார் வெண்ணரசே. முந்தோர் மொழிந்த முறை நூல்வடியாலே வந்ததுகான் இந்த வீதி மங்கையரே உங்களுக்கு எந்த காரியம் பெண்ணே என்னை ஒன்றும் சொல்லாதே. தலையில் வீதி பிள்ளாய் தங்கடங்களாகாதே கிளேசமதையெல்லாம் கிளிமொழியே விட்டுவிடு. கொண்டு வந்தேன் பெண்ணே குவிந்த வீதி எந்தலைக்குள் பண்டு அமைத்தபடி பதராதே பாவையரே. பெண்ணே நீயொருத்தி பேர் பெரிய கண்ணரசே கண்ணே உனை காணாமல் காலங்கி மிக நான் அலைந்து வாடியிருந்தேனடி. மங்கை உன்னை காணாமல் கோடியிருந்தேனடி. குமரி உன்னை காணாமல் தாவத்தால் உன்னை தவமிருந்து கண்டேனடி. கோபத்தால் கண்ணி குமரியனை பேசாதே என்று மகமாலும் இரக்கமுடன் மாதை மிக கொண்டு அணைவாய் குலைவாய் மீக இருக்க அம்மை பகவதியாள் ஆகம் காளி கூர்ந்து நம்மை படைத்தது நாயன் முன்னாள் என்று சொல்லி இந்த பதியை இருந்த பதியை எண்ணி எண்ணி மாது நல்லாய் பொருந்து விழியாய் பெருமி மிக நீருவிட்டு அழுதாளே சொல்லி அறுவரைகள் தான் இழக ஒழுகாக நிற்கும் உலக நருளவே மாமரங்களெல்லாம் மலங்கி மீகளவே பூமரங்களெல்லாம் பூத்து சோரிந்தனவே. ஐயோ நான் இருந்த அம்பலமும் தோற்றேனே வையாவளி தெருவும் மண்டபமும் தோற்றேனே சிங்காசனமும் சகல் துறையும் ஆவிகளும் மங்காத பொன்னும் மாளிகையும் தோற்றேனே. லாட கிழவன் ராத்திரியில் வந்து நம்மை கபாடமிட செய்ததினால் கணபதிகள் தோற்றேனே. பொன்னாபரணமும் பெட்டகமும் தோற்றேனே. முன்னாள் எழுத்தோ முத்து மண்டபமும் அளந்தேன். ஆண்டில் ஒரு தேரோட்டம்
அதுவெல்லாம் தோற்றேனே வேண்டுமனு வந்து விழுந்திரைகள் தோற்றேனே துணை கிள்ளையான தோழியரை தோற்றேனே பணப்பெட்டகமும் பைம்பெரிய பட்டுகளும் நல்மலி நவமணியால் செய்த நல்லவடாம் தோற்றேனே சகமெல்லாம் கூடி சேவிப்பதும் தோற்றேனே இத்தனை நாளும் இருந்த இந்த கதியோ எனக்கு முத்தி பெற்ற மீசன் முன்னெழுதி வைத்ததுவோம் ஐயோ நான் பிறந்த அன்று முதல் இன்று வரை வெய்யோன் முகம் வரையும் மெல்லியறியேனே பாவி கிழவன் பரிகாசம் செய்வான் என்று ஆவியறிந்திலனே அங்கமது வாடுதையோ மூன்று பொழுதாச்சு ஒரு நீர்தான் அருந்தி மீண்டு என் சரீரம் விழலாயேறியுதையோ பாலும் பழமும் பருந்தேனும் சக்கரையும் 4 நல்ல ருசியதுவாம் பாவித்த கும்பி பருங்கனல் போல் மீறுதையோ ஆவிதடு மாறுதையோ ஆதி பரமேஸ்வரரே என்று பகவதியாய் எண்ணமுற்றுதானளவே. இங்கே பகவதியால் அந்த மனித பெண் கூட்டில் அடைத்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருவரும். அப்போ நம்ம பார்த்தோம், அறிவேன நன்ற பெண்ணை ஆதிய மனதில் கண்டாய் அப்படின்னலாம் சொல்லிட்டு வர்றார் அப்படின்றத பார்த்தோம். ஒருமொழி ஒரு சொல்லுக்குள்ளே உகமதை ஆளனான். ஒரு சொல்லுக்குள்ளே இறைவன், எல்லா உயிரும் இறைவன் தான். ஏகம் அண்டம் பிண்டம் அனைத்தும் இறைவன் தான் என்பதான் ஒரே மொழி. அவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். அதாவது இங்கே அப்போது அறிவேரும் ஆதி முகம் நோக்கி இப்போது உன் மருட்டு எல்லாம் மிக அறியன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கலியலிய, அதாவது என்ன சொல்லினார், அந்த பிள்ளாய் சொல்வதை கேள், என்னுடைய பேரில் எல்லாரும் குற்றமில்லை, கலியலிய வயது காலம் சரியானதினால் வலியேகமாக வாய்த்து தர்ம நல்புவிதான் பிறப்பதனால் இந்த பெரும்புவிதன் நான் பிறந்து சிறப்பு கதிகள் செய்து செய்கர்மமும் முடித்து நாடாள நமக்கு நல்ல பலன் ஆனதினால் தாடாண்மை ஆன சக்தி பகவதியை உண்மைதான் சொல்லுகிறேன் ஓவியமே நீ கேளு, தன்மையல்லால் வேறு தப்பிதங்கள் சொல்லேன் நான் அப்படின்னு நிறைய சொல்லிட்டாதான் அந்த அப்புறம் எல்லாரையும் நான் திருமணம் செய்ய வேண்டும் எல்லாரையும் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு, இது என்ன புரியுது? அப்புறம் அடுத்து இன்னும் கேட்கின்ற பாருங்க, கலியன் வரம்பெற்று கைலதனை விட்டவனும் திலேகமால் தேவியவள் பெண்ணுடனே பருகம் வந்த விலையிலே. அவன் கலியன் ஒரே ஒரு அவனுடைய அந்த இடது விழாவிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவனுக்கு அந்த எலும்பை எடுத்து அவனுக்கு பெண்ணாக படைத்த ஒரே ஒரு பெண்ணிடம் தான் அவன் வாழுகின்றான். இங்கே இந்த ஐயா வைகுண்டர் இவ்வளவு 7 தெய்வ கன்னிகளையும் 7 இகனை திருமணமும் செய்கின்றாரே. அப்போ இது என்ன, இது என்ன அப்படின்ட்டு அந்த கேட்கின்றார்கள். வருக வந்த நாளையில மாமுனி ரோமரிசின்னா நம்முடைய ரோமம்னா என்னது, நம்ம தோல், நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த உடல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை கொண்டு அந்த கல்லீரல் அதை இது பண்ணி இரத்தத்தை உருவாக்குகின்றது. அந்த இரத்தம் வெளியே செல்லாமல் இருப்பதற்காக நமக்கு காவலாக இருப்பது ரோமம் தான். ரோமம்னா முடின்னு சொல்லுவாங்க, தோலுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரோமம்னா முடி. அதாவது அந்த முடி அதுலேருந்தே வளருகின்றது பாருங்க. அந்த தோலும் ரோமம் ரெண்டும், ரோமத்தின் தோலையும் சொல்லுவாங்க, முடியையும் சொல்லுவாங்க. அந்த ரோவரிசி கேட்கின்றார். என்ன கேட்கின்றார் என்றால், நல்லவன் ஆடியந்த கலியன் வெல்லக்கூடாதவரம் வேண்டியவன் போறதினால் எக்காலம் ஐயா இவன் முடிவு ஆவதான் அக்காலம் எல்லாம் அருளும் என்றார் ஈஸ்வரரை. நல்ல பரமேஸ்வரன் ஆடி முனி கேட்டதுக்கு சொல்லலிட்டார் பெண்ணே செவி கேட்டு கேட்டு நீ.
மாமுனி கேளன்னு வாய்த்து மாயர்ந்த ஈஸ்வரரும் தாமினின்று சொன்ன தன்மை மிக கேளு பொல்லா கலியன் பொன்றேடி வீரரவே எல்லாம் அறிய இலக்கரிய கூறினாராம். இவன் மாளும் போது இனத்துக்கு இவன், அதாவது இந்த கலியன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகவையாம். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியுதா? நீங்க நல்லா பார்த்துங்க இதை. இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாம். சரியா? சிவஞான நினைவு செல்லாத தேசம் இது. சரியா? சிவஞான நினைவு செல்லாத தேசம் இது. கொலைகளவு ரொம்ப கோள்கள் மிகுந்திருக்கும், தலைவேத ஞானம் தடுமாறி கைவிடுவார், நிறைய கெட்டது சொல்லிட்டார். இதெல்லாம் இந்த வாரி கோவிக்கும், பெண்கள் நிலையழிவார்கள், இதெல்லாம் நிறைய சொல்லி மேல் சாதனை வேலை கொண்டு வாங்கிடுவார்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். தெய்வ நிலைகள் தேசமதில் காணாதனால நிறைய நைநிதிய பெண்கள் மனிதம் காணாதெல்லாம் சிறைய சொல்லிட்டார். தெய்வ பெண்வாள் தெய்வ மடவார்கள் அந்த காலத்தில் ராசிய நிறைநீதம் ராஜ்யத்தில் காணாது பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிறைவார். இந்த காலத்தில் தெய்வ மடவார்கள் தேசமதில் வருவார். இப்படி நிலை அழிந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தெய்வ மடவார்கள் வருவார் என்று சொல்லுகின்றனர். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏதாவது கெட்டதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது தெய்வ மாதர்களும் வருவார்கள் அப்படின்னு. அதாவது இது என்ன உங்களுக்கு, நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதுல உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது இந்த உலகத்தில் கேடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், கெட்டதுகள் இருந்து கொண்ட இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலமாக இருந்தாலும் பெண்கள் நிலைகுலையது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்போ இது எங்கே நிகழ்கின்றது? இந்த நிலைகள் எல்லாம் எல்லா இடமும் இருக்குதே. அந்த 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 அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தெய்வ மடவார்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த கேடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும், அந்த கேடுகளின் நடுவே தெய்வ மடகார்கள் போன்ற உயர்ந்தவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். வேற ஒண்ணுமே. இதெல்லாம் நல்லா ஞாபகம். தெய்வ மடகார்கள் என்ற உயர்ந்தவரும் இங்கே இருப்பார்கள். கன்னியாகுமரி கைலைப்புகள் மாதிரெல்லாம் உன்னியவர்கள் ஒரு தளத்திலே கூடி வாழ்ந்திருப்பார் மங்களமாய் மக்கள்களை வாழ்வுடன். எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வாழ்ந்திருப்பார்கள், ஒரே கணவரை பண்டியிருப்பார்களா அப்படின்னா உங்களுக்கு அசிங்கமா தெரியல, வித்தியாசமா தெரியலையா? என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த உலகம் நல்ல ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப மனசுக்குள்ளால உள்வாங்கிக்கிங்க, ரொம்ப முக்கியமான இடங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த உலகம் இந்த உலகத்தில் எல்லா கேடுகளும் இருக்கும். இன்று ஒருவரை கையை வெட்டினால் அவனுடைய கையும் வெட்டப்படும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதுபோல் நாம் என்ன தவறு நாம் செய்கின்றோமோ அந்த தவறுக்கு எதிர் தவறு நமக்கு நடந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் என்னது, தெய்வம் நீதமும் நடந்து கொண்டுதான் இருக்கும். தெய்வங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இவன் நாங்க ஐயா வைகுண்டர் அவருடைய அவதாரம் முடித்து சென்று 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. அப்ப இப்பொழுது என்ன யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது? நீங்க தர்மயுகம் வந்துருச்சு அந்த உலகத்துல? பெண்கள் சீரழியாம இருக்கிறாங்களா? இல்ல வேதம் தடுமாறாம இருக்கிறதா? இல்ல சிவஞானம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? இதெல்லாம் இல்லவே இல்லை. அப்ப யார் எங்கே இது நடக்கின்றது? இது தெய்வ நடக்கின்ற இடத்துல எல்லாரும் அவங்க என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, ஒருவர் என்ன செய்யறார், தவம் இருந்து எல்லாரும் நானும் வேறல்ல, இந்த உலகம் இந்த கெடுதல்கள் நிறைந்த உலகம்தான். ஆனால் நான் என்ன செய்யணும், எல்லா உயிர்களிலும் யார் இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றான் என்று நான் படைத்து விட்டேன். இந்த கேடுகள் நிறைந்த காலத்திலும் நான் இறைவனை படைத்து விட்டேன், நான் இறைவனாக ஆகிவிட்டேன். எல்லா இறைவனும் இப்ப இது எனக்குள்ள. நான் யாரவே கும்பிடுவேன்? நான் வெளியே இறைவன் என்று வணங்க மாட்டேன். எனக்குள்ளாலே இருந்த கலி முடிந்தது தான் ஐயா. இன்னத்துல வேற எதுவுமே இல்லை. நீங்க கன்னி பகவதியிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லவே செய்யாதுங்க. கன்னி பகவதியிட்ட எல்லாம் பேசல. கன்னி பகவதி என்ற இறைவன் அந்த சக்தியும் எனக்குள்ளால்தான் இருக்கின்றார். மண்டைக்காட்டம்மா என்ற சக்தியும் எனக்குள்ளால்தான் இருக்கின்றார். எல்லா சக்தியும், இந்த லட்சுமி சரஸ்வதி எல்லா சக்தியும் எனக்குள்ளால் தான் இருக்கின்றார் என்பதை சொல்லுவதுதான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க என்னதான் படிச்சு என்னதான் சொன்னாலும் என்ன சொன்னா, ஐயோ நான் அதை தோற்றேனே, நான் எனக்கு சங்கிலி வருது அதை தோற்றேனே, எனக்கு நிறைய ரத்தினங்கள் உண்டுமே அதெல்லாம் தோற்றேனே, பணப்பட்டகமும் தோற்றேனே, என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் நான் தோற்றுவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்புகின்றாள் அந்த